ஸோ நமக்கு தெரியுது ஸ்டேட் ஃபைல் இதுக்கு நம்ம எங்க பார்த்துருக்கோம், நம்ம எந்த ரூட் டைரக்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்றோமோ அந்த ரூட் டைரக்ட்ல ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகுது. ஸ்டேட் ஃபைல்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே சரி. இப்போ ஒரு ஒரு அட்மின் இருக்காரு, அவர் வந்து லோக்கல்ல கோடு வச்சிருக்காரு. ஸோ அதுலயே வந்து ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே. பட் நீங்க ஒரு டீமா இருக்கும்போது இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் வந்து இப்போ என்னோட லேப்டாப் இருக்குன்னா நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ நீங்க அதே ரிசோர்ஸ் வந்து கான்ஃபிகர் ஏதோ சேஞ்ச் பண்ணணும் இல்ல அது வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றப்ப அது என்னோட லேப்டாப்ல லோக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா அது உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமா ஸ்டேட் ஃபைல? இப்ப நீங்க அதே கான்ஃபிகரேஷன் ஃபைல் எடுத்துட்டு போய் ரன் பண்ணீங்கன்னா புதுசா தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர எக்ஸிஸ்டிங் மேனேஜ் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டேட் ஃபைலை வச்சு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸிஸ்டிங் யூசர் மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டா? அப்படின்றப்ப இப்ப வேற ஒரு யூசர் வந்தாங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இன்ஃப்ரா வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம், இந்த ஸ்டேட் ஃபைலை வந்து நம்ம ஒரு ஷேர்டு லொகேஷன்ல வச்சிருந்தோம் அப்படின்னா தென் அந்த ஸ்டேட் ஃபைல்ல யார் ஒன்னாலும் ஐ மீன் உங்க டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் கேன் ஆக்சஸ் த ஸ்டேட் ஃபைல் ஸோ தட் தே கேன் மேனேஜ் ஆர் தே கேன் அப்டேட் யுவர் ரிசோர்ஸ். கரெக்டா? அப்போ அதுக்காக வந்தது தான் வந்து இந்த ரிமோட் ஸ்டேட் ஃபைல் கான்செப்ட். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லாம வந்து லோக்கல் ஸ்டேட் ஃபைல், லோக்கல்ல எப்படி ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகுதுன்றத பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பை டிஃபால்ட் பிஹேவியர் அதுதான். பட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதால நம்ம இப்போ ஷேர்டு லொகேஷன்ல நம்மளோட ஸ்டேட் ஃபைல் ஸ்டோர் பண்ண போறோம். அதுக்கான பேர் தான் வந்து ரிமோட் ஸ்டேட் ஃபைல். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒரு டார்கெட் பிளாட்ஃபார்ம் பொறுத்து மாறும். இன்னைக்கு நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் பார்க்கறதால எஸ்டி பார்க்குறோம். அடுத்த கிளாஸ்ல வந்து அஷூர்ல நம்ம எப்படி ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆகுது, அது எப்படி வந்து ரீஸ்டோர் பண்றது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். கான்செப்ட் சேம் தான், பட் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஓகே சரி. இது S3ன்றதா ஐ மீன் ஏடபிள்யூஎஸ்ன்றதால இதோட பேக் எண்ட் வந்து நம்ம S3 பக்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். பாருங்க, இப்போ ஒரு அட்மின் இருக்காரு, ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வச்சிருக்காரு, டெராஃபார்ம் அப்ளை எக்ஸிக்யூட் பண்றாரு. அப்போ இந்த இடத்துல S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த இந்த S3 பக்கெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கிற பட்சத்துல எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் அந்த ஸ்டேட்ல ஆக்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ தே கேன் மேனேஜ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரெக்டா? எனி கன்ஃபியூஷன்? ஏன் லோக்கல்ல இருக்கக்கூடாது, ஏன் ரிமோட்ல இருக்கணும்ன்றது புரியுதுல்ல? சரி. இப்போ ரிமோட்ல ஸ்டோர் பண்ணாலும் அதுல இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன பிரச்சனை? அதான் வந்து ரேஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்னு வச்சுப்போம். ஐ மீன் ஒரே ஸ்டேட் ஃபைலு. ஒரு ஒரு சிஐசிடி பைப்லைன்லயோ இல்ல ஏதோ ஒன்று ரன் பண்றீங்க, இல்லைன்னா உங்க லேப்டாப் கூட வச்சுக்கீங்களேன். பட் கோடு வந்து சேமா வச்சிருக்கீங்க. பட் நீங்க ஸ்டேட் ஃபைல் வந்து காமனா வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ அட் ஏ டைம்ல வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து டெராஃபார்ம் அப்ளையோ டெராஃபார்ம் பிளான் கமாண்டோ அந்த டெராஃபார்ம் கமாண்ட் ஏதோ எக்ஸிக்யூட் பண்றீங்க விச் இஸ் அஃபெக்டிங் த ஸ்டேட் ஃபைல் அப்படின்றப்ப அப்ப யாரு கொடுக்குற கமாண்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்க இருக்கு. கரெக்டா? இப்ப ரெண்டு பேர் கொடுக்குற கமாண்டை எடுத்துட்டு போயிட்டு அட் ஏ டைம்ல அது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுச்சு ஸ்டேட் ஃபைல் அப்படின்னா தட் வில் லீட் கரப்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபைல். கரெக்டா? அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு வர்றப்பதான் வந்து என்ன கொண்டு வந்தாங்க, இந்த ஸ்டேட் ஃபைல் லாக்கிங் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த ஸ்டேட் ஃபைல் லாக்கிங் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ரியல் டைம்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன் வந்து ஸ்டேட் ஃபைல் லாக் ஃபைல் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரி. இப்ப இந்த இடத்துல இந்த போல்டர் சர்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் லாக்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் ஆகல இப்போதைக்கு. இந்த லாக் வேற லாக். கரெக்டா? terraform டாட் லாக் டாட் எக்ஸ்எல் இது இந்த லாக் ஃபைல் எதுக்காக? terraform டாட் லாக் டாட் எக்ஸ்எல் இந்த லாக் எதுக்காக வச்சிருக்கோம்? அது ப்ரொவைடர். இது என்னதுங்க, இது மறந்துட்டீங்களா? இது ப்ரொவைடரோட லாக். ஓகேங்களா? ஸோ ஒரு தடவை terraform யூனிட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த லாக்ல ஐ மீன் இந்த லாக் ஃபைல்ல என்ன வெர்ஷன் இருக்கோ அதான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா டவுன்லோட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லெட்ஸ் அசியூம் நான் சிங்கிள் லேப்டாப் தான் வச்சிருக்கேன். பட் லெட் மீ ஓபன் த டூ கன்சோல்.
இது ஒரு கன்சோல், இது ஒரு கன்சோல். So let's assume இந்த ப்ளூ வந்து ஒரு யூசர், ஒயிட் வந்து இன்னொரு யூசர் வச்சுப்போம். ஓகே. ஸோ ரெண்டு ப்ராசஸ் மீன்ஸ் ரெண்டு யூசர். லெட்ஸ் அஸ்யூம் there are two users. ரெண்டு யூசருமே வந்து ஒரே கான்ஃபிகரேஷன் ஃபைல வச்சிருக்காங்க, ஒரே ஸ்டேட் ஃபைல் வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் அட் a டைம்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்றத இப்ப பார்க்கலாம். ஓகே. இந்த ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு, எழுத்துலாம் தெளிவா தெரியுது இல்ல? சரி. இப்போ நான் டெராஃபார்ம், இப்ப நான் என்ன பண்றேன், டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் பண்றேன். டெராஃபார்ம் பிளான் வேணாம், இது முடிஞ்சிடும். நான் டெராஃபார்ம் அப்ளை எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே. சரி. ஒரு யூசர் அப்ளை, ஒரு யூசர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ சம் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் கமாண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கமாண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ஸ்டில் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மை ரெஸ்பான்ஸ். ஓகே. இப்போ நம்ம இந்த கோட நம்ம இந்த ஃபோல்டர் பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட், என்ன ஃபைல் கிரியேட் இருக்கு, terraform டாட் tfstate டாட் log டாட் info அப்படின்னு ஃபைல் கிரியேட் இருக்கு. அப்ப இதுல என்ன அர்த்தம், ஒரு லாக் ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. எந்த யூசர் ஃபர்ஸ்ட் இந்த இதை ஹிட் பண்றாங்களோ, டெராஃபார்ம் கமாண்ட் ஹிட் பண்றாங்களோ, அந்த யூசருக்கு ஒரு ஒரு லாக் ஃபைல் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இது எதுக்காக இப்ப கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இப்ப பாருங்க, இப்ப வந்து நான் வந்து நோன் கொடுக்குறேன், இல்ல ஏதோ எஸ் கொடுக்குறேன், லெட் மீ கம்ப்ளீட் த கமாண்ட். இப்ப இந்த கமாண்ட் வந்து நான் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப பாத்துட்டு இந்த ஃபைல் வந்து டெலிட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. அப்ப இந்த லாக் ஃபைல் வந்து எப்ப கிரியேட் ஆகும், எப்போ ஒருத்தர் வந்து டெராஃபார்ம் கமாண்ட் ஹிட் பண்றாங்களோ அப்ப கிரியேட் ஆகும். எப்ப கமாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது டெலீட் ஆயிடும். ஓகே. இது ஒரு கான்செப்ட். இப்ப என்ன பண்றோம், திருப்பி அப்ளை கொடுக்குறோம். அப்ளை கொடுத்தா நமக்கு இப்போ ஒரு ஸ்டேட், ஒரு லாக் ஃபைல் கிரியேட் ஆகும் போது, எஸ் லாக் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு, லெட் இட் பி. இப்போ என்ன பண்றது, இப்போ இன்னொரு யூசர் இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் அஸ்யூம் இந்த டெராஃபார்ம் அப்ளை கமாண்ட் வந்து இட் இஸ் ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங் சம்திங். லெட்ஸ் அஸ்யூம் தட். இப்போ என்ன பண்றேன், இப்போ இன்னொரு யூசர் வந்து அதே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வந்துட்டு திருப்பி என்ன பண்றாரு, அவர் ஒரு டெராஃபார்ம் பிளான் கம்பெனி இதை எக்ஸிக்யூட் பண்றாரு. அப்ப பண்ணுவாரு, என்ன நடக்குது, இங்க என்ன சொல்லுது, அக்வரிங், அந்த ஸ்டேட் ஃபைல் வந்து அக்வயர் பண்ண ட்ரை பண்ணும்போது எரர் அடிச்சிருச்சு. பிகாஸ் இட் இஸ் லாக்டு பை சம்மன். யார் லாக் பண்ணிருக்கா, இவர் லாக் பண்ணிருக்காரு. இந்த சிஸ்டம் லாக் ஆயிருக்கு, எந்த ஆப்ரேட் லாக் பண்ணிருக்கு, அப்ளை கமாண்ட் லாக் பண்ணிருக்கு, எப்போ லாக் ஆயிருக்கு, அதோட ஐடி என்ன, எல்லாமே வந்து நமக்கு இங்க டீட்டெயிலா தெரிஞ்சிடும். ஸோ இட் மீன்ஸ் என்ன அர்த்தம், அட் ஏ டைம்ல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் டெராஃபார்ம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இன்னொருத்தர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இவர் இப்ப இந்த ஒயிட் யூசர் எப்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியும், எப்ப வந்து இந்த இந்த ப்ளூ யூசரோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதோ. லெட்ஸ் அஸ்யூம் இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்ப கம்ப்ளீட் ஆகுதோ, இப்ப வந்து நான் டெராஃபார்ம் அப்ளை எக்ஸிக்யூட் பண்றேன், டெராஃபார்ம் பிளான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா நவ் இட் வில் எக்ஸிக்யூட். இப்ப எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன் ஆகுது, பிகாஸ் இந்த ப்ளூ வந்து அந்த டெராஃபார்ம் அப்ளை கம்பெனி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் வந்து டெலீட் ஆயிடும். டெலீட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து இந்த ஒயிட் யூசர் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஸ்டேட்ல அக்யூர் பண்ண ட்ரை பண்ணும். எஸ் இட் இஸ் அவைலபிள், சோ தட் அக்யூர் பண்ணிட்டு இப்போ இது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப இதுக்கு ஒரு லாக் ஃபைல் கிரியேட் ஆயிடும், இதுக்கு ஒரு தனி லாக் ஃபைல் கிரியேட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ ஸ்டேட் ஃபைல் லாக் ஃபைல்ன்றது வந்து எதுக்காக, இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ், இந்த கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் வந்து இந்த ஸ்டேட் லாக்கிங். இப்போ இந்த ஸ்டேட் லாக்கிங் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்க, டெராஃபார்ம் அப்ளை போடுறேன், இந்த லாக் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த லாக் ஃபைல பாருங்க, இந்த ஐடி தான் நமக்கு அந்த டிஸ்பிளேல காட்டுறது தான், இதுதான் ஐடி, அந்த லாக்கோட ஐடி. இது எவ்ரி டைம் மாறிட்டே இருக்கும். அப்புறம் எந்த ஆப்ரேஷன் லாக் பண்ணிருக்கு, யார் லாக் பண்ணிருக்கா, ஓகே, இதோட வெர்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஓகே. அது அந்த இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைலோட பாத், இவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு எங்க பிரிண்ட் ஆகும், வேற யாருன்னா ஒருத்தர் வந்து அதை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, வேற யாருன்னா ஒருத்தர் வந்து அதே டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் வச்சு டெராஃபார்ம் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருது, இந்த ஸ்டேட் ஃபைல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபைல், ஐ மீன் இந்த லாக் ஃபைல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன். காட் இட்? எனி கன்ஃபியூஷன், ஓகே எனி ப்ரோ. டவுட்ஸ்? டெராஃபார்ம் ஸ்டேட் கன்ஃபியூஷன் இல்ல, கன்ஃபியூஷன் இல்ல ப்ரோ, புரியுது. இப்போ ஒரு யூசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ரன் பண்றாங்க, அப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் கிரியேட் ஆகுது, லாக் பண்ணி வச்சிடுது. ஓகே. இப்போ அந்த யூசர் க்ளோஸ் பண்ண பிறகு அந்த ஃபைல் மாறிடுது, கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு நேரத்துல ஒரு யூசரால மட்டும்தான் இந்த கமாண்ட் டெராஃபார்ம் கமாண்ட் ரன் பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா ஜி? கரெக்ட், 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 எக்ஸாக்ட்லி, எஸ்.
ஓகே. இப்போ இதே இது வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, இல்ல. நீங்க இல்ல இல்ல சொல்லுங்க ஜி. சொல்லுங்க சொல்லுங்க சரி முடிச்சுங்க. ஓகே. இல்ல இப்போ ஒரு இல்ல நான் என்ன யூசர் வந்து சொல்ல வந்தேன்னா, ஓகே. இல்ல இது நீங்க சொல்லி முடிச்சுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே. என்னன்னாக்கா, இதுதான் இப்போ ரைசிங் கண்டிஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ எப்படின்னாக்க, இப்போ டீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன சினாரியோல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேர் இருக்கும்போது ஒரே நேரத்துல ஒருத்தவங்க ரன் பண்ண முடியாது. ம், ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து ஒருத்தர் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? பட் ஒருத்தர் கரெக்ட். ரன் பண்ணாத நேரத்துல அடுத்தவங்க வந்து ரன் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அப்போ எங்க இந்த இடத்துல வந்து ஒரு யூனிக் வேல்யூ வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அதாவது ரன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த யூசரை வந்து லாக் பண்ணி வைக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆனா அதே செட் ஆஃப் கான்ஃபிகரேஷனை வந்து அடுத்தடுத்த அட்மின் வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வர்றாங்க, இல்ல ரிமோட்ல இருந்து ஒர்க் பண்ணாங்கும் போது, ஸோ அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ்ல இருந்து எடுத்து ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியுங்களா? அப்ப எங்கேயுமே வந்து ஒரு யூனிக் வேல்யூ வந்து ஸ்டோர் அந்த ஆகாது. இந்த யூசர் தான் இந்த ஃபைலை ரன் பண்ணணுங்கிற மாதிரி பர்மனண்டா ரன் பண்ற மாதிரி இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியாது. இல்ல ஜி, எனக்கு சரியா புரியல உங்களோட கேள்வி. இல்ல, இருங்க நான் இது சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து நான் லேப்டாப்ல காட்டியிருக்கேன், நான் சொன்னது மேபி அப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பட் ரியல் டைம்ல சொல்றேன். ரியல் டைம்ல ஓகே. வந்து யாரும் வந்து ஒரு லேப்டாப்ல வச்சுலாம் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது ஒரு காமனான என்வரான்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. இப்போ வந்து நான் ஒரு ஜென்கின்ஸ் வச்சுப்போம். ஓகேங்க, ஒரு சிஐசிடி டூல் ஏதாவது ஒன்று வச்சுப்போம். ஓகே, இப்போ இங்கதான் வந்து டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் ஆக போகுது ஆக்சுவலி. ஓகே, ஓகே. இதுதான் வந்து டெராஃபார்ம் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இங்கதான் வந்து டெராஃபார்ம் அப்ளை கமாண்ட்ல எக்ஸிகியூஷன் நடக்க போகுது. ஓகே, சரி. இப்போ இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஜாப் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ இதை வந்து நான் எப்போ சரி இது வேண்டாம். இப்போ இதை வந்து இது ஒரு சர்வர் ஆக்சுவலி. ஓகே, இது ஒரு டூல் ஒன்று இருக்க போது இதை வந்து ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்றாருன்னு வச்சுப்போம். இது ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா ஒரு ஜாப் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, ஒரு ஜாப் கிரியேட் ஆகுது அப்படின்னா தட் மீன்ஸ் நீங்க இப்போ ஒருத்தர் ட்ரிகர் பண்ணது அது எக்ஸிக்யூட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆகிட்டு இருக்கு, ஜாப் ஒன்ல வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, இட் மீன்ஸ் ஸ்டேட்ஃபுல் லாக் ஆயிடுச்சு, டெராஃபார்ம் அப்ளை எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, லெட் இட் பி. பட் ஏதோ ஒரு ஓகே. சினாரியோல வந்து திருப்பி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஒரு ட்ரிகர் திருப்பி ஒரு ட்ரிகர் பண்றீங்க, ஜாப் டு ட்ரிகர் பண்றீங்க. நீங்க ட்ரிகர் ஓகே. பண்றீங்களோ வேற ஒரு பண்றீங்களோ, வாட் எவர் இட் இஸ், அது நீங்களா கூட இருக்கு தெரியாம பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஜாப் டு ட்ரிகர் ஆகுது. இப்போ இப்போ வந்து கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? இப்ப ஜாப் டூ வந்து உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா இட் வில் லீட் கான்ஃபிளிக், ஸ்டேட்ஃபுல் ஓகே. கரப்ஷன் நடக்கும். அப்போ இந்த ஜாப் டூ எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன பண்ணும், ஆல்ரெடி ஒருத்தர் ஜாப் ஒன்னு வந்து ஸ்டாப் ஐ மீன் லாக் பண்ணிருக்காங்க, அது ஒரு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. இப்போ லாக் ஃபைல் பார்த்துட்டு என்ன பண்ணும், இது வந்து எக்ஸிட் ஆயிடும், ஜாப் டூ வந்து ரன் ஆகாது. பிகாஸ் ஆல்ரெடி ஒன் ப்ராசஸ் இன் ப்ராசஸ், அதனால இது எக்ஸிட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோல தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே. 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 ஃபைன். ஆனா நீங்க என்ன சொல்ல வந்தீங்களா பாலன்? இல்ல, இல்ல. நான் இல்ல, வந்து இல்ல. நீங்க அஜய் தானே கேட்டது? ஆமாமா. ஓகே, ஓகே. ஆமா ஆமா. இல்ல அஜய், இது ஓகே ஃபைன், வந்து இப்ப ஒன்றும் புரிஞ்சிச்சுல்ல. டெராஃபார்முக்கு ஸ்பெசிஃபிக்காலாம் ஒன்றும் இல்லை. லைக் நீங்க ஓகே. ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்றீங்க, ஒரு காமன் ஷேர் ம். ஃபோல்டர்ல இருக்கு, நீங்க எடிட் பண்றீங்க, எடிட் பண்ணிட்டு கரெக்ட். இருக்கீங்க. நான் அதை திருப்பி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்? எனக்கு ரீட் ஒன்லில நீங்க ஓப்பன் ஆகும். ஆமா, கரெக்ட்டுங்களா? ஸோ ஆமா. எகைன் நீங்க க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு ரைட் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். கரெக்ட். as simple as that. அவ்வளவுதான். நம்ம இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து எந்த இடத்துலையும் இப்போ இந்த லாக் ஃபைலுங்கிறது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அது ம். எங்கேயும் ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்காது. தென் உங்களோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வர்றவங்கலாம் அதை ஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை இந்த லாக் ஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ண போகுது அப்படின்னு தானே? ஆமாமா. ஸோ இது வந்து அது டெம்பரரியா மொமெண்ட் இருக்கிறதுனால தான். ஸோ அது மொமெண்ட் தான். ஓகே. மொமெண்டரி தான். லைக் அந்த ஒரு எக்ஸல் ஃபைல் கான்செப்ட் எடுத்துங்க. இது வந்து அதான், இது ம். ஜெனரிக் இதுதான், ஒரு கான்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ் தான், ஓகே, மெத்தட் தான். ஓகே. ஃபைன், ஃபைன். சூப்பர் ஜி. யா, தேங்க்ஸ். ஆமா கரெக்டா சொல்றேன். டேட்டா பேஸ்ல இதே கான்செப்ட் ஒர்க் ஆகும். நீங்க ஒரு query ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு query ரன் பண்ணீங்கன்னா இட் வில் வெயிட் ஃபார் டு ரிலீஸ் தி லாக். ஸோ அந்த ஓகே. கான்செப்ட் தான். ஓகே சரி. ஓகே. ஓகே. இப்போ நம்ம தேங்க்ஸ். ஏடபிள்யூஎஸ் பார்க்கறதால இப்போ ரிமோட் ஸ்டேட்ல மீன் இப்போ எஸ்டி பக்கெட்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து கிரியேட் பண்றதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா?